அத்தா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? இதா இல்லையே, உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கடன் கொடுங்க, வாங்கிக்கிறேன். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல. எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் நீ எழுப்புன? இவ்வளவு சீக்கிரமா? பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு தெரியுமா? எனக்கு தெரியவே வேணாம். நான் என்ன கடலுக்கு போய் மீன் பிடிக்க போறேன்? அந்த நேரத்துக்கு போனா மீன் கிடைக்கும்னு சொல்றதுக்கு. இத பார், ஐயா ஒரு டெய்லர். ஜாலியா தூங்கி ஜாலியா எழுந்திருச்சு ஜாலியா கடைக்கு போவேன். என்னை யாரும் கேட்க முடியாது. நம்ம குடும்பத்துல வந்து பிறந்துட்டு கடற்கரையில கால் வைக்காம இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? காலங்கத்தல விவகாரம் பண்ணதா? போய் டீ கொண்டா போ. மூஞ்சிய கூட கழுவாமலா? கரும கருமம். எனக்கு இப்படி ஒரு மாமா மகனா? இந்த மாதிரி மாமா மகன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் புள்ள. ஆமா, கொடுத்து வச்சிருக்கணும். மூஞ்சிய பாரு. பகவானே, மா கௌரி. என்னப்பா? கௌரி, நான் வந்துட்டே இருக்கேன். சங்கரா வந்துட்டானாம்மா? இதோ வந்துட்டே இருக்கேன். அப்பா இப்பதான் அவனை கேட்டுட்டே இருந்தார். எனக்கு 100 ஆயுசு. எதுக்கு? உங்க கஷ்டங்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கவா? ஏண்டா அப்படி பேசுற? பின்ன என்னப்பா, நான் என்ன பாவம் பண்ணனும்? நேக்கு இருக்கிற ஒரே அக்காளுக்கும் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே. சங்கரா, அதுக்கெல்லாம் நேரம் வரணும்டா. எப்பதான் அந்த நேரம் வருமோ? பொண்ணு பார்க்க வரேன்னு வர்றது, சொஜ்ஜியும் பச்சியும் சாப்பிடுறது, அவ கேக்குற வரதட்சணை கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறது. அப்பா, அவளுக்கு செஞ்சு போட்டு சொஜ்ஜி பச்சிக்கு பதிலா ஒரு ஓட்டல வச்சிருந்தா நம்ம பொழப்பாவது நடந்திருக்கும். ஏண்டா தத்து பித்துன்னு பேசுற? பகவான் கண்ணை திறந்துட்டான்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும். கௌரிக்குன்னு ஒருத்தன் இனிமேலா பிறக்க போறான். சாயந்தரம் 4 பேர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இனிமே அவனை பத்தி ஏதாவது அவங்கிட்ட சண்டை போடலன்னா உனக்கு தூக்கமே வராதா? ஆமா, என்ன குத்தம் சொல்றதுல இரு. என்ன நடந்துச்சு, எதுக்காக அடிச்சேன், அதை கேட்க மாட்டியா? உன்னை பத்தி அவனா தப்பா சொல்லிருப்பான். டேய், என்ன பத்தி சொல்லலடா, உன்னை பத்தி. நீ பெரிய குடிகாரனா, எப்ப பார்த்தாலும் சாராய கடையில குடிச்சுக்கிட்டே இருப்பியா? சொன்னா சொல்லிட்டு போறான்டா. டேய், இந்த பாண்டியன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை பத்தி யாராவது தப்பா பேசிட்டு என்கிட்ட யாரும் தப்பிச்சிட முடியாது.